நான் உன்னை நேரில் பார்த்து பேசணும். நான் உன்னை நேரில் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I want to talk to you in person. I want to talk to you in person. I want to talk to you. நான் உன் கூட பேசணும். இன் பர்சன், நேரில். நான் உன் கூட நேரில் பேசணும். I want to talk to you in person. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை நடக்க விட மாட்டேன். நான் இதை கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன். நான் எப்படியாவது தடுத்துடுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't let it happen. I won't let it happen. won't அப்படின்னா will notோட ஷார்ட் ஃபார்ம் won't. ஸோ I won't let it happen அப்படின்னா நான் இதை நடக்க விட மாட்டேன். I won't let அப்படின்னா விட மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க என்ன வெறுத்துடுவாங்க. அவங்க என்ன வெறுத்துடுவாங்க. நான் அப்படி பண்ணுனா அவங்க என்ன வெறுத்துடுவாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? They will hate me. They will hate me. hate அப்படின்னா வெறுத்துடுவாங்க, வெறுக்கிறது. ஸோ they will hate me. அவங்க என்ன வெறுத்துடுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை. நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I don't understand anything what you are saying. I don't understand anything what you are saying. I don't understand anything அப்படின்னா எனக்கு எதுவுமே புரியலை. What you are saying, நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை. I don't understand anything what you are saying. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ரொம்ப கடுப்பில் இருக்கேன். நான் ஏற்கனவே ரொம்ப கடுப்பில் இருக்கேன், நீ வேற கடுப்பேத்தாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am already so frustrated. I am already so frustrated. Frustrate அப்படின்னா கடுப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு frustrate. ஸோ I am already so frustrated அப்படின்னா நான் ஏற்கனவே ரொம்ப கடுப்பாக இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I will never agree to this. I will never agree to this. I will never agree அப்படின்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். to this இதுக்கு நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். I will never agree to this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சம்மதிச்சா மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன். நீ சம்மதிச்சா மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I will do it only if you agree. I will do it only if you agree. I will do it. நான் இதை பண்ணுவேன். only if you agree. நீ agree அப்படின்னா சம்மதிக்கிறது, ஒத்துக்கிறது. ஸோ you agree, நீ ஒத்துக்கிட்டால். if you agree, நீ ஒத்துக்கிட்டால் only மட்டும்தான் I will do it. நான் இதை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். உன்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். ஏதாச்சும் சொல்லி யாராவது நம்ம ஏதாச்சும் கேள்வி கேட்குறோன்னா ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சுருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have answer for everything. You have answer for everything. You have நீ வச்சிருக்க. ஆன்சர் பதில். ஃபார் எவ்ரிதிங் எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் நீ பதில் வச்சிருக்க. You have answer for everything. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் பண்ணுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவன் பண்ணுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel what he is doing is wrong. I feel what he is doing is wrong. I feel நான் நினைக்கிறேன், நான் யோசிக்கிறேன். என்னது? what he is doing is wrong. அவன் என்ன பண்ணுறானோ அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். what he is doing is wrong. I feel அவன் பண்ணுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு எப்போதுமே அவன் மேலே ஒரு அக்கறை இருக்குது. எனக்கு எப்போதுமே அவன் மேலே ஒரு அக்கறை இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am always concerned about him. I am always concerned about him. I am always concerned அப்படின்னா எனக்கு எப்பயுமே அக்கறை இருக்குது. அபவுட் ஹிம், அவன் மேலே, அவனை பற்றி எனக்கு எப்பயுமே ஒரு அக்கறை இருக்குது. ஐ எம் ஆல்வேஸ் கன்சர்ன்ட் அபவுட் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
நான் அவனை உன்கிட்ட பேச சொல்கிறேன். நான் அவனை உன்கிட்ட பேச சொல்கிறேன். அதை நீ எப்படி சொல்லலாம்? I will ask him to talk to you. I'll ask him to talk to you. I'll ask him. நான் அவன்கிட்ட சொல்கிறேன். To talk to you. உன்கிட்ட பேச சொல்லி நான் அவன்கிட்ட சொல்கிறேன். I'll ask him to talk to you. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்குறான். நம்ம அதை பற்றி இப்போ யோசிக்க வேணாம். நம்ம இப்போ அதை பற்றி யோசிக்க வேணாம். இப்போ நடக்கிறத பார்ப்போம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Let's not think about that now. Let's not think about that now. Let us not think about that. அப்படின்னா நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம். Now நம்ம இப்போ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். Let us not think about that now. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க பண்ணுற எல்லாமே தான் நானும் பண்ணுறேன். அவங்க பண்ணுற எல்லாமே நானும் தான் பண்ணுறேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I am doing everything they are doing. I am doing everything they are doing. I am doing everything அப்படின்னு நான் எல்லாமே பண்ணுறேன். They are doing. அவங்க பண்ணுற எல்லாமே நான் பண்ணுறேன். I am doing everything they are doing. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Whatever it is, say it here. Whatever it is, say it here. Whatever it is. எதுவாக இருந்தாலும் say it here. இங்கேயே சொல்லு. Whatever it is, say it here. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். லூசுத்தனமாக பேசாத. லூசுத்தனமாக பேசாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't talk nonsense. Don't talk nonsense. Don't talk பேசாத. Nonsense லூசுத்தனமா அறிவுக்கெட்டுத்தனமா பேசாத. Don't talk nonsense. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவ எல்லாத்துக்கும் சண்டை போடுவா. அவ எல்லாத்துக்கும் சண்டை போடுவா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She fights for everything. She fights for everything. இங்கே ஏன் எஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்னா இது வந்து வழக்கமாக நடக்கிற ஒரு செயல். அவள் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் சண்டை போடுவா அப்படின்னு நம்ம எப்பயும் நடக்கிற ஒரு விஷயமா சொல்கிறோம். ஸோ அதனால இங்கே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. She fights for everything. இதுவே அவள் சண்டை போடுவா, நீ இதை போய் சொன்னினா அவள் சண்டை போடுவா அப்படின்னு சொல்லணும்னா she will fight. She will fight அப்படின்னா அவள் சண்டை போடுவா. ஸோ ஃப்யூச்சரில் போடுவா. ஸோ இதுவே அவள் எப்போதும் சண்டை போடுவா அப்படின்னா she fights for everything. அவள் எல்லாத்துக்கும் சண்டை போடுவா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் இங்கே சந்தோஷமாக இருப்பான். அவன் இங்கே சந்தோஷமாக இருப்பான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will be happy here. He will be happy here. He will be happy. அவன் சந்தோஷமாக இருப்பான். ஹியர் இங்கே. இங்கே அவன் சந்தோஷமாக இருப்பான். ஓகேவா? ஸோ இதுவே அவன் அங்கே சந்தோஷமாக இருப்பான். அவன் அங்கே சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவன் இங்கே சந்தோஷமாக இருப்பானா. அவன் இங்கே சந்தோஷமாக இருப்பானா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Will he be happy here? Will he be happy here? Will he be happy? அவன் சந்தோஷமாக இருப்பானா. ஹியர் இங்கே. இங்கே அவன் சந்தோஷமாக இருப்பானா. Will he be happy here? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என் திட்டப்படி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. என்னோட திட்டம்படி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. எல்லாமே நான் பிளான் போட்டபடி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything is going as per my plan. Everything is going as per my plan. Everything is going அப்படின்னா எல்லாமே நடந்துட்டுருக்கு, எல்லாமே போயிட்டுருக்கு. as per my plan. என்னோட திட்டம்படி தான் எல்லாமே போயிட்டுருக்கு, எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? That will not last long. That will not last long. That will not. We can say that won't. That won't last long. Last long அப்படின்னா ரொம்ப நாள் நிலைக்கிறத லாஸ்ட். நிலைக்கிறதுக்கு லாஸ்ட். லாங் அப்படின்னா நீண்ட நாள். நீண்ட நாள் நிலைக்கிறது.
லாஸ்ட் லாங், தட் won't லாஸ்ட் லாங் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இதுவே அது ரொம்ப நாளைக்கு நிலைக்கும் அப்படின்னா தட் வில் லாஸ்ட் லாங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க. நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க. நீ பார்க்குறதுக்கு இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You look so beautiful today. You look so beautiful today. You look so beautiful அப்படின்னா நீ ரொம்ப அழகாக இருக்க டுடே. இன்னைக்கு நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க. ஓகேவா? ஸோ இதுவே நேற்று நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்த. ஸோ நேற்று ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்க, ஃபங்க்ஷனில் நீ பார்க்க ரொம்ப அழகாக இருந்த அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You looked so beautiful yesterday. You looked so beautiful. Looked அப்படின்னா இருந்த past tense. You looked so beautiful yesterday. நீ நேற்று ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருந்த. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியல. என்னால் அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியல. நான் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால் அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்த முடியல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't stop thinking about that. I can't stop thinking about that. I can't stop. என்னால் நிறுத்த முடியல. thinking about that. அதை பற்றி யோசிக்கிறத என்னால் நிறுத்த முடியல. இதுவே அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்து அப்படின்னா stop thinking about that அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை என்னால் அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்த முடியல. I can't stop thinking about that. ஓகேவா? ஸோ இதுவே அவன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அவன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I will do anything for him. I will do anything for him. I will do நான் பண்ணுவேன், நான் செய்வேன். anything எது வேணாலும், for him அவனுக்காக, அவனுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். I will do anything for him. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அதை நினச்சி வருத்தப்படாத. அதை நினச்சி வருத்தப்படாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபீல் ஃபார் தேட். டோன்ட் ஃபீல் ஃபார் தேட். டோன்ட் ஃபீல் வருத்தப்படாத. ஓகேவா? ஃபார் தேட் அதுக்காக வருத்தப்படாத. டோன்ட் ஃபீல் ஃபார் தேட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என் மனசு அதை ஏற்றுக்க மறுக்குது. என் மனசு அதை ஏற்றுக்க மாட்டுது. சரின்னு தோணுது, இருந்தாலும் என் மனசு ஏற்றுக்க மாட்டுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை ஹார்ட் ரெஃப்யூசஸ் டு அக்செப்ட் இட். மை ஹார்ட் ரெஃப்யூசஸ் டு அக்செப்ட் இட். மை ஹார்ட் என்னோட மனசு. ரெஃப்யூசஸ் அப்படின்னா மறுக்குது. ஏற்றுக்க, டு அக்செப்ட் அதை ஏற்றுக்கிறதுக்கு என்னோட மனசு மறுக்குது. என் மனசு அதை ஏற்றுக்க மாட்டுது. My heart refuses to accept it. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சொல்கிறது சரிதான். நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட். வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட். வாட் யூ ஆர் சேயிங் நீ என்ன சொல்கிறியோ இஸ் கரெக்ட் அது சரிதான். நீ சொல்கிறது சரிதான். வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? எல்லோரும் வந்துட்டாங்களா. எல்லோரும் வந்துட்டாங்களா, ஆரம்பிக்கலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹேஸ் எவ்ரி ஒன் கம். ஹேஸ் எவ்ரி ஒன் கம் அப்படின்னா எல்லோரும் வந்துட்டாங்களா. ஹேஸ் எவ்ரி ஒன் கம் இதுவே எல்லோரும் வந்துட்டாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா எவ்ரி ஒன் ஹேஸ் கம். எவ்ரி ஒன் ஹேஸ் கம் எல்லோரும் வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் இப்போ தான் அங்கே போனான். அவன் இப்போ தான் அங்கே போனான். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? He has just gone there. He has just gone there. He has just gone அப்படின்னா அவன் இப்போ தான் போனான். தேர் அங்கே அவன் இப்போ தான் அங்கே போயிருக்கான். He has just gone there. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் டசன்ட் மேட்டர் டு மீ. இட் டசன்ட் மேட்டர் டு மீ. இட் டசன்ட் மேட்டர் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. டு மீ எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இட் டசன்ட் மேட்டர் டு மீ.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீயும் அதையே தான் சொல்லியிருப்ப, நான் சொன்னதே தான் நீ இருந்திருந்தாலும் சொல்லியிருப்ப அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You would have said the same. You would have said the same. You would have said. நீயும் சொல்லி இருப்ப. The same அதே தான். நீயும் அதே தான் சொல்லியிருப்ப. You would have said the same. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அங்கேருந்து வந்திருக்கேன். நான் அங்கேருந்து வந்திருக்கேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I have come from there. I have come from there. I have come. நான் வந்திருக்கேன். From there அங்கேருந்து நான் வந்திருக்கேன். அந்த இடத்துலேருந்து நான் வந்திருக்கேன். I have come from that place. அந்த இடத்துலேருந்து நான் வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை சொல்லிட்டு போக தான் இங்கே வந்தேன். நான் இதை சொல்லிட்டு போக தான் இங்கே வந்தேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I came here to inform you. I came here. நான் இங்கே வந்தேன். To inform you. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான். I came here to inform you. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன நினைக்கிற? ஏதோ சொல்லிவிட்டு இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What do you think? What do you think? நீ என்ன நினைக்கிற? What do you think? நீ என்ன நினைக்கிற? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் இங்கே வராத, இதுக்கப்புறம் இங்கே வராத, இனிமேல் இங்கே வர வேலை வச்சுக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't come here anymore. Don't come here anymore. Don't come here. இங்கே வராத. anymore. இதுக்கப்புறம் இங்கே வராத. ஸோ இதுவே நான் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன், நான் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வாடகை வீட்டில் தான் இருக்கியா? நீ வாடகை வீட்டில் தான் இருக்கியா? இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Are you in a rented house? Are you in a rented house? Are you நீ இருக்கியா? In a rented house வாடகை வீட்டில் நீ இருக்கியா? Are you in a rented house? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ மட்டும்தான் அதுக்கு காரணம், நீ மட்டும்தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You are the only reason for that. You are the only reason for that. அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். You are the only reason. Reason அப்படின்னா காரணம். ஸோ you are the only reason for that. அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உனக்கு உதவ மாட்டேன், நான் உனக்கு உதவ மாட்டேன், நான் உனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்ய மாட்டேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I will not help you in this matter. I will not help you in this matter. I will not help you. நான் உனக்கு உதவ மாட்டேன். in this matter இந்த விஷயத்தில் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். I will not help you in this matter. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொன்னாலும் உனக்கு புரியாது, நான் சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க மாட்ட, நான் சொன்னால் நீ புரிஞ்சிக்க மாட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You won't understand even if I tell you. You won't understand even if I tell you. You won't understand. நீ புரிஞ்சிக்க மாட்ட. Even if I tell you. நான் உன்கிட்ட சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க மாட்ட. You won't understand even if I tell you. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் சொல்கிறது உண்மைதான், அவன் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவன் சொல்கிறது உண்மைதான் அப்படின்லாம் அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What he says is true. What he says is true. What he says is true. அவன் என்ன சொல்கிறானோ அது உண்மைதான். What he says is true. True அப்படின்னா உண்மை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ போய் விளையாடு. ஸோ சின்ன பிள்ளைங்கிட்டலாம் சொல்லுவோம் இல்லையா, நீ போய் விளையாடு, வெளில போய் விளையாடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You go out and play. You go out and play. You go out. நீ வெளியில் போய் விளையாடு, நீ வெளில போய் விளையாடு. You go out and play. play அப்படின்னா விளையாடுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உதவி செய்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை, உதவி செய்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்?
I have no one to help. I have no one to help. I have no one அப்படின்னா எனக்கு யாரும் இல்லை. டு ஹெல்ப் உதவுறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. I have no one to help. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க, நீ ஏன் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்க அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you looking around? Why are you looking around? நீ ஏன் சுற்றி பார்த்துட்ருக்க, நீ ஏன் திரும்பி திரும்பி சுற்றி பார்த்துட்ருக்க. Why are you looking around? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I have said everything. I have said everything. I have said நான் சொல்லிட்டேன். சேவோட தேர்ட் ஃபார்ம் have said. ஓகேவா? ஸோ I have said everything எல்லாத்தையுமே. ஸோ இதுவே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா I have said everything I know. I have said everything I know. I have said everything அப்படின்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். I know எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You never told me about this. You never told me about this. You never told அப்படின்னா நீ சொன்னதே இல்லை. about this இதை பற்றி நீ என்கிட்ட, இதை பற்றி நீ என்கிட்ட சொன்னதே இல்லை. You never told me about this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கிறதில்ல, நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கிறதில்ல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Not everything we think happens. Not everything we think happens. Not everything we think அப்படின்னா நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கிறதில்ல. Not everything we think happens. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அதை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have no doubt about that. I have no doubt about that. I have no doubt அப்படின்னா எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. about that அதை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. டவுட் அப்படின்னா சந்தேகம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த விஷயம் நமக்குள்ளே தான் இருக்கணும், இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? No one should know about this. No one should know about this. No one should know அப்படின்னா யாருக்கும் தெரியக்கூடாது. about this இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது. No one should know about this இதுவே இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா everyone should know about this. Everyone should know about this. ஓகேவா? மறுபடியும் இப்படி நடக்காது, மறுபடியும் இப்படி நடக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This won't happen again. This won't happen again. This won't happen இது நடக்காது. again மறுபடியும், திரும்பவும், இது மறுபடியும் நடக்காது. ஓகேவா? இதுவே மறுபடியும் இப்படி நடக்குமா, இது மறுபடியும் நடக்குமா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.